என்ன மலர், ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அர்ஜுன். நீனும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? நகை காணாம போச்சேன்னு கேட்டது ஒரு தப்பா அர்ஜுன்? இங்க பாரு மலர், இந்த மாதிரிலாம் நடக்குங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த வீட்டில் நம்ம இருக்க வேண்டாம், காலி பண்ணிட்டு போயிடுவோன்னு சொன்னேன். நீ தான் வேணாம், நம்ம அத்தைக்காக இருக்கலாம்னு சொன்னேன். இப்போ பாத்தியா எப்படி எங்க அம்மாவே உன்னை தப்பா பேசுறாங்க? ஐயோ, நான் அத்தைய தப்பாவே சொல்லல அர்ஜுன். இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் அந்த துர்கா தான். அவ தான் இப்படி எல்லாம் பிளான் பண்ணி டிராமா நடத்துறா. அவதான் இல்லைன்னு சாமி மேலே சத்தியம் பண்றாளே மலர். அவ தான் 1000 பொய் சத்தியம் பண்ணவளாச்சே அர்ஜுன். அவ அப்படியெல்லாம் டிராமா போட்டதுனாலதான் அத்தை என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தப்பா புரிஞ்சுட்டாங்களோ இல்லை சரியா புரிஞ்சுட்டாங்களோ அதெல்லாம் எனக்கு 2ஆம் பட்சம்தான். ஆனால் அதுக்காக அவங்க நகையெல்லாம் அள்ளி கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு இது எடுத்துக்குன்னு சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னமோ இந்த நகைக்காகவே நம்ம காத்துட்டு இருந்த மாதிரி அவங்க பேசுறதா சுத்தமா பிடிக்கல. இல்ல அர்ஜுன், எக்காரணத்து கொண்டும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அத்தை என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லவே வேண்டாம், நானே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். ஆனா இந்த மாதிரி சமயத்துல நான் வீட்டை விட்டு வெளியே போனேன்னா அந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. என்னால போகவே முடியாது. இத பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதியே இருக்காது அர்ஜுன். மலர், மோதிரம் போனா போகுது மலர், விட்டுரு. அதை கேட்கறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். அந்த மோதிரம் காணாம போனதுக்காக நான் வருத்தப்படல அர்ஜுன். இந்த வீட்ல அது நடந்திருக்கேன்னு தான் நான் கவலைப்படுறேன். நகை பணத்துக்கு ஆசைப்படுறவங்க நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது அத்தைக்கு நல்லது இல்ல அர்ஜுன். ஒருவேளை இந்த ரிங்க ஸ்ரீமதி எடுத்திருப்பாங்களோ? அர்ஜுன், என்ன பேசுற? அவ போனதுக்கு அப்புறம் தான் நான் குளிக்கவே போனேன். அப்பதான் நான் மோதிரத்தையே கழட்டி வச்சேன். அதுவும் இல்லாம ஸ்ரீமதி நமக்கு உதவி செய்ய வந்தவ. அவ போய் மோதிரத்தெல்லாம் திருட மாட்டா. நம்ம இப்படி பேசுறோம்னு நினைச்சாலே அவ ரொம்ப வருத்தப்படுவா. இல்ல, வீட்டுல இருக்கிறதே 2 பேரு, அவங்களும் எடுக்கலன்னு சாதிக்கிறாங்க. அவங்க இல்லாம வேற யாருன்னு யோசிச்சு பார்த்தா அவங்களும் பொங்கல் மட்டும்தான் வராங்க. அதான் அப்படி சொல்லிட்டேன் மலர். இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஆள் அந்த துர்கா தான். அவ நம்மள வீட்டை விட்டு விரட்டிட்டு இப்படி ஒரு பிரச்சனைய கலப்பி விட்டுட்டு அதுல குளிர் காயணும்னு நினைக்கிறா. அவ நினைச்ச மாதிரியே இந்த பிரச்சனை பெருசாயிடுச்சு பாத்தியா அர்ஜுன்? அத்தையோட பார்வை இப்பதான் லேசா நம்ம பக்கம் திரும்பி இருக்கு. அத கெடுக்கிறதுக்குனே அவ இந்த வேலைய பண்ணிருக்கா அர்ஜுன். அவதான் இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறாளே, அவகிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறதுன்னு தான் தெரியல. அவகிட்ட இருந்து எப்படி உண்மையை வாங்கணும்னு எனக்கு தெரியும் அர்ஜுன். இத நான் பாத்துக்கிறேன். துர்கா, என் நகையை எதுக்காக எடுத்த? நான் எடுக்கலன்னு உங்ககிட்ட அப்பவே சொல்லிட்டேன் மலர். நீ எடுக்காம அது எப்படி போயிருக்கோம்? இந்த வீட்ல எங்களை தவிர நீ மட்டும்தான் இருக்க. வேற யாரும் வீட்டுக்குள்ள வரல. சொல்லு, எதுக்கு நகையை எடுத்த? ஐயோ, சத்தியமா சொல்றேன், நான் எடுக்கல. சிவாவும் வீட்ல இல்ல, வெளியே போயிட்டான். நீ தான் எடுத்திருப்ப. ஐயோ மலர், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் ஏன் அதை எடுக்க போறேன்? அதுவும் உன்னோட நகையை நான் எடுப்பேனா? ஏற்கனவே நான் ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கேன். அதுல இப்படி ஒரு பிரச்சனையில போய் நான் மாட்டுவேனா? உன்னை தவிர அதை எடுக்கக்கூடிய ஆள் இந்த வீட்ல வேற யாரும் இல்ல. யூ, அதுல பழைய கதை மலர். இப்ப நான் ஏன் அதை எடுக்க போறேன்? அந்த வீடியோ ஃபுட்டேஜ அத்தை கிட்ட காட்டினா நடக்கிறது என்னன்னு உனக்கு தெரியும்ல? ஐயோ மலர், சத்தியமா நான் இதை எடுக்கவே இல்ல. நீ எந்த சாமி மேல சத்தியம் பண்ண சொன்னாலும் நான் பண்றேன். இங்க பாரு மலர், அக்கா அதை எடுக்கல. எடுத்திருந்தா என்கிட்ட சொல்லிருப்பாங்க. நீ இன்னும் எங்களை பழைய கண்ணோட்டத்திலே பாத்துட்டு இருக்க. அதனாலதான் நாங்க எடுத்தோம்னு நினைக்கிறேன். மலர், எங்களுக்கு இந்த வீட்ல என்ன குறை? எங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அந்த மோதிரத்தை எடுத்து நாங்க என்ன பண்ண போறோம்? எடுத்தேன்னு சொல்ல போறேன். ஆனா நான் எதுக்காக எடுக்க போறேன்? எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் அம்மா கிட்டே கேட்டு வாங்கிக்குவேன். அதை விட்டுட்டு எதுக்காக உன் நகையை நான் திருட போறேன்?
திருடி தின்னணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்ல. கண்டிப்பா அத நீ தான் எடுத்திருப்ப. ஆனா இல்லன்னு சொல்ற. நீ தான் எடுத்தேன்னு உன் வாயாலேயே உண்மை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். வர வைக்கிறேன். சிவா, நீ ஏதாவது எடுத்தியா? நானா? எனக்கா இப்படி கேக்குற? ஆரம்பத்துல இருந்து உன் மொழியே சரியில்லை. நீ எடுத்திருந்தா சொல்லிடு. நான் ஏக்கா எடுக்க போறேன்? அதுவும் இல்லாம இது நடந்தப்ப நான் வீட்லயே இல்லையேக்கா. அப்புறம் எப்படிக்கா நான் எடுத்திருக்க முடியும்? அதனாலதான் கேக்குறேன். நீ எடுத்தியான்னு கேக்குறேன். உண்மையை சொல்லிடு. என்ன வீணா டென்ஷன் ஆக்காத. இந்த மாதிரி வேலைய இந்த வீட்ல நம்ம 2 பேரை தவிர வேற யாருமே செய்ய மாட்டாங்க. நான் எடுக்கல, அது எனக்கு தெரியும். சொல்லு, நீ தானே எடுத்த? சொல்லுடா, நீ தானே எடுத்த? ஆமாக்கா, நான் தான்க்கா எடுத்தேன். என்ன? நீ தான் எடுத்தியா? ஏண்டா அதை என்கிட்ட சொல்லி தொலைய வேண்டியதானே? ஏண்டா எடுத்த? சொல்லு, ஏன் எடுத்த? அப்படி என்னதான் உனக்கு செலவு இருக்கு? சொல்லு. அப்படி ஏதாவது இருந்தா நீ என்கிட்ட தானே கேப்ப. இப்ப ஏண்டா என்ன கேட்காம அவளோட மோதிரத்தை எடுத்த? ஏற்கனவே நம்ம பொறிக்குள்ள சிக்கின எலி மாதிரி அவகிட்ட மாட்டிக்கிட்டு அள்ளாடிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீ இந்த மாதிரி தப்பு பண்ணி வச்சிருக்க. ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இது எந்த மாதிரி பிரச்சனையில போய் முடியும்னு உனக்கு தெரியாதா? ஒண்ணு அவ அந்த வீடியோ காட்டி மிரட்டிட்டு இருக்கா. அதுல நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்க. ஏண்டா எடுத்த? சொல்லுடா, ஏண்டா எடுத்த? சொல்லு சொல்லு சொல்லுடா. அக்கா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்க்கா. தப்பா? என்ன தப்புடா? சொல்லுடா, சொல்லு சொல்லு சொல்லுடா. ஆமாக்கா, தப்பு பண்ணிட்டேன்க்கா. தப்பு பண்ணிட்டேன்க்கா. அந்த தப்புக்காக தான் நான் இப்ப இந்த தப்பு பண்ணேன்க்கா. டி சிவா, தப்பு தப்புன்னு சொல்றியே, அப்படி என்னடா தப்பு பண்ணி வச்சிருக்க? சொல்லுடா, என்ன தப்பு பண்ண?